நன்றி அப்பு, நன்றி அண்ணா, நன்றி. வணக்கம். தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் பல. தண்டவாணி ஞானவடிவான முருகனாம், அவன் தமது அடியார்தமை காக்கும் ஆழ்மருகனாம். மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க, ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க, வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா, என் எண்ணம் ஈடேற எமக்குரல் புரிவாய். கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உன்னை பெண்மன் என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தாயார் மீனாட்சி அம்மையாரை வணங்கினாள். இங்கு பள்ளியாக நிறுத்திக் கொண்டிருக்கும் நமது அறந்தாங்கி அருகாமையில் உள்ள கம்மங்காடை சேர்ந்த ராசாத்தி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் நம்ம ஐயா அவர்களுடைய சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய குடும்பத்தார்களுக்கு அருமையான ஒரு காதுகுத்து விழாவை நடத்தி அதுக்கு ஒரு நாடகம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி ஒரு அன்பு இருக்குமோ அது மாதிரி அந்த அப்பா கிட்டே அம்மா கிட்டே அப்படி ஒரு அன்பை நான் பார்த்தேன். அதனால் குடும்பத்தார்களுக்கும் அப்பா அம்மா இருவர்களுக்கும் எங்களது கலை குடும்ப சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி, நன்றி கலந்த வணக்கம். குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி, பல்லவ நாட்டினில் அல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி, பல்லவ நாட்டினில் அல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய நகரி, பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய நகரி. குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி, இந்த பல்லவ நாட்டினில் அல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. சத்தம் விட்டது சொக்கர் கொன்றிடும் பாண்டியன் மன்மகனே, எங்கள் வீட்டில் என்றும் வீசிடும் தென்றல் நீயே. பச்சை பைங்கிளி பட்டு கைகளில் ஏந்திடும் பூதலிலே, எந்தன் வாழ்க்கையில் உந்தன் கைகளில் தஞ்சம் தாயே. வாவா வரலட்சுமி அருள் செல்வம் நீயே, வாவா வரலட்சுமி அருள் செல்வம் நீயே. பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய நகரி, குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி, பல்லவ நாட்டினில் அல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. உந்தன் மந்திரம் இங்கே தங்கிடும் மன்னிகர் மோதுகிறார், எல்லா வேதமும் எல்லா காலமும் உன்னை சேரும். தங்கள் மேரிகை மண்ணை மாறியும் என்றென மோதுகிறார், எல்லா பாசையும் எல்லா பூசையும் உன்னை சேரும். வேண்டும் வரவியாவும் தரும் தெய்வம் நீயே, வேண்டும் வரவியாவும் தரும் தெய்வம் நீயே. பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய நகரி, குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி, பல்லவ நாட்டினில் அல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய நகரி, பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய நகரி, குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி, பல்லவ நாட்டினில் அல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. நன்றி அண்ணா. வேலெடுத்து விடைகளை வேறருக்கு விழவா கந்தா சண்முகா சடச்சரா, உன் பக்தியாகிய என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணைவிழிகளால் என்றும் எங்களை காத்தொள்ள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என்னை கண் பரப்பா முருகா, எப்படியாவது காப்பாத்துறா சாமி அப்படின்னு கேட்கணுங்கிற ஆசை. எப்பொழுதுமே
இறைவனை பக்தர்கள் தேடி போகணுங்கிற அவசியமே இல்லையா. மனமுருக நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே இறைவனை நினைச்சா இறைவனே நம்மளை தேடி வருவாரா. அந்த நம்பிக்கையோட நானும் நினைச்சு இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் வருவாருங்கிற நம்பிக்கை வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் என் உடன்பிறவா சகோதரர் மாயகுல மாதவன் அண்ணா அவர்களுக்கு என்ன சர்வம் கலை குடும்ப சேனவங்க நன்றி கலந்த வணக்கம். இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி சொல்ல நல்லா இருக்கும், அவர் இடத்துக்கு போறதில்ல எங்கனையும் நினைச்சிடுறது. ஆமா என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு பின்னிக்கொண்ட கண்ணன் கூறும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா. தினமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. சொந்தம் பந்தம் என்னை தாராட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை தீராட்ட வரணும். பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை இளமையாட வரணும். என் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாய் வந்துவிடு. என் உயிரை தீயாக்கும் மன்மத பாடத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா. தினமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மழை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஆ மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் கண்ணில் தானாடும் நிலவே. மின்னல் மின்னல் கொடி போடாடு மலரே, கல்லல் கல்லல் தமிழ் பாடு குயிலே. கட்டுக்குள்ளே நிற்காது திரிந்த காலையை கட்டிவிட்டு கஞ்சி மின்னும் சுந்தரியே. அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை வைத்துக் கொண்டு வைகிறியே. என்னில் நீயடி, உன்னில் நானடி, என்னில் நீயடி, உன்னில் நானடி. தினமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு பின்னிக்கொண்ட கண்ணன் கூறும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நன்றி அப்பு, நன்றி அண்ணா. இப்படியெல்லாம் கற்பனைகள் இருக்குன்னா காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ராமதாசனே? எப்போ ஒரு பிள்ளை தனியா நின்று பேச ஆரம்பிச்சிருச்சோ அப்ப நோக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். காதல் நோக்கம் வேற என்ன இல்ல. இல்ல தனியாவே நின்னு பேசினா பைத்தியம்னு சொல்லுவாங்க. இல்ல அப்ப இப்பெல்லாம் தனியா நின்று பேசினா காதல். அப்பெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பைத்தியத்தை பார்க்க முடிஞ்சு.
இப்ப சுத்தி சுத்தி பைத்தியங்களை பாக்குற மாதிரி இருக்கு. பக்கத்திலே 10 பேர் உட்கார்ந்துட்டு வரோம், 10 பேரும் பேசிக்கிட்டு வர்றதுல இடது பக்கமே ஒரு பைத்தியம் இருக்கு. தன்னால பாத்துக்குது, தன்னால சிரிச்சுக்குது. அப்ப பைத்தியம் தானே. ஆமா, எந்த ஒரு விஷயத்துல அதிகமா ஆர்வம் இருக்கோ அதுக்கு பேர் பைத்தியம். இப்ப இதுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிறேன் காட்டுல, தன்னால பேசி அவன் பைத்தியம் தானே. அது உண்மைதான், எல்லாருக்குமே ஆர்வம் அப்படித்தான். எப்ப அந்த ஆர்வம் நிலையா மனசுல நிக்கிதோ அது அப்ப உண்மையா இருக்கும். அப்பப்ப வர்ற ஆர்வம்லாம் வீணா போற ஆர்வம். இந்த ஆர்வம் என்னங்கண்ணே? சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள், இன்னும் வளம் பெறட்டும்னு வாழ்த்துறேன். அப்ப ஏன் மனசுக்குள்ள சில கற்பனைகள் இருக்கு. முதல்ல நான் யாருங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறேன். சொல்லுமா. ஐவகை நிலங்கள் உண்டு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சினத்துக்கு தலைவனாகிய நம்பி ராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு புள்ள நான். வளர்த்து பிள்ளை புத்த தண்டியா வளர்த்துருக்காங்களே, நல்லா கொழுகுன்னு வளர்த்து. நாங்க தான் கிறங்கி போயிருக்கோம். நீங்க அண்ணே, நீங்க உங்களை சொல்லாதீங்க. இல்ல இல்ல, உன்னையோட கூட பிறந்தவங்க நாங்க தானே. அது உண்மைதான். 7 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் எங்கேயோ காட்டுக்குள்ள அனாதையா இருந்த பிள்ளைய கொண்டு வந்து வளர்க்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வருமா? பெத்தெடுத்த பிள்ளைய பூரா கிறங்கி போயிட்டான். நீ வளர்த்தெடுத்த பிள்ளை இவ்வளவு தளதலன்னு இருக்கு. அப்ப நான் திருடி திங்கிறீங்களா? அப்புறம் என்ன செல்லமா வளர்த்துருக்காரு. வள்ளியத்தை வளர்த்தாரு, செல்லம்மா வளர்த்தாரு. சரி, அப்ப என்ன காரணம் கேளுங்களேன். இப்போ பெத்த அப்பன் கூட ஒரு பொம்பளை புள்ள போனாலே யார் அந்த புள்ள அவரோட போகுது? வயசெல்லாம் தேவையில்லை. வயசானவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளை புள்ள போனா அப்ப எங்க அப்பா எங்கேயோ இருந்த பிள்ளையா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து வளர்த்துருக்காரு. இத்தனை வயசு வரையும் எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க. தாய்கிரி சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா அம்மா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம். இருக்கும்போது அதை கண்டுக்கவே மாட்டோம். ஏதாவது கேட்டா கூட உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எதுக்கு தேவை வயசான நடத்த சாக நேரம் இல்லாம தெரியல. பெத்த பிள்ளைங்க பெத்த தாய் தேப்பங்களை கேக்குதுங்க. அண்ணனை போய் நான் கேட்பேனா? அப்படிலாம் யாரை பேசுறதா நேரா பேசுவேன். சாட மடையா பேச தெரியாது. நேரா பேசிட்டேன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்ப பெத்த அம்மாவா இருந்தாலும் 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வாடான்னு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சொல்லுவாங்க. அப்ப பிள்ளைய கோவப்படுங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு. செத்ததுக்கு அப்புறம் ஒரு கோழி வெத்தலையை படத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. உயிரோட இருக்கல 10 ரூபாய்க்கு வாங்கி அந்த கொடுக்க முடியலைங்கிறப்ப செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு ஒரு கோழி வெத்தலை? அந்த அம்மா வந்து வெத்தலை விட போதா? இருக்கும் பொழுதே வாழ்க்கையை ரசிச்சு சந்தோஷமா வாழ்ந்தா அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குங்கிற நமக்கு தெரியும். செத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கமும் நரகமும்னு நினைச்சா வாழ்க்கையே நரகமா தான் இருக்கும். எப்படி சொன்னா எப்படி இருக்கும்? துதுவலையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்க. துதுவலையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. முகத்தை பார்த்த போறேன் அந்த எந்திரி தந்திரனும் மாம வந்த எந்திரிச்சிடிக்கணும். அந்த அப்பையும் ஊர்வதியும் மாவனுக்கு தொண்டு செய்திடணும். நாகாத்தாகி ஊத்தாகி மாவனை தழுவி கட்டிக்கணும். துருவலையை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. யார் பேச்சு கேட்டாலோ
நன்றி அப்பா, நன்றிண்ணா. இப்படி எல்லாம் கற்பனை ஏன் மனசுல இருந்தா மட்டும் போதுமா? அவரு நினைக்கிறாரா இல்லையா, நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையா, அது நமக்கு தேவையில்லை. அவர் நினைச்சா என்ன, நினைக்கலைன்னா நமக்கு என்ன? நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம என்னவா அப்படி சொல்றீங்க? நம்ம எண்ணங்கள் சரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணத்தோட பிரதிபலிப்பு அவங்களையே தன்னால இங்க கொண்டு வருமா. இது பேச்சுக்காக சொல்ல, உண்மையான விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம நினைக்கிறோமா. அதனாலதான் இளைஞர்களே கனவு காணுங்கள்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு. எப்படி கனவு தெரியுமா அவர் காண சொன்னாரு? நம்ம நாடே வல்லரசாகணுங்கிற கனவு காண சொன்னாரு. பிள்ளைகளாம் எப்படி கனவு காணுதுங்க? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை 100 தடவை நினைக்க ஆரம்பிச்சோம்னா அது லட்சியம் ஆயிரும். அப்போ லட்சியம்னா நிறைவேறாதா? நிறைவேறும். என்ன நீங்க நிறைவேறும் அப்படி இழுத்தா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு இழுவையத்தான் இருக்கு. இழுவையா இருக்குமா? ஆளுங்க சரியில்லை, இளைஞருங்க அவர் சொன்னது நடக்காதுன்றேன். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு சில இளைஞர்கள் நாமளுமே நாடகத்துக்கு போற ஊரெல்லாம் பார்த்துருக்கோம். இளைஞர்களா அந்த ஊரை எப்படி தெரியுமா கட்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊர்களையும் சொல்லிட முடியாது. ஒரு சில ஊர்களையும் பிள்ளைங்க இப்படி பிள்ளைங்க இருக்குதுங்கப்பா, அவ்வளவு நல்ல பிள்ளைங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. இருந்தாலும் கூட தோழி பிள்ளைய பார்க்கறேன், என்ன விஷயம்னு கேட்கறேன், நாங்களாம் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போகணும். அந்த கற்பனை இருந்தாலும் பழமையா ஒரு தடவை சொல்லிட்டு வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, மணமேடை மணமே காணும் திருநாளை காண வாராயோ, வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. அருமையான ஒளிபெருக்கு. இப்படி எல்லாம் நல்லபடியா இந்த இடத்துல திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதிலே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த இடத்துல கல்யாணம் நடக்கலையா? இந்த கனவு நிஜமாகணும்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கல்யாணம் இந்த இடத்துல நடந்தா எப்படி இருக்கும்?
நேற்று முந்தான நல்ல விருந்து கொடுப்பாங்க உங்களுக்கெல்லாம். பரவாயில்ல, விருந்துன்னு சொன்னோன்னு நீங்களே சாப்பிட முடியல. ஒரு சில பேர் விருந்து மட்டும் கொடுக்குறிய மருந்து இல்லையான்னு கேட்பாங்க. எங்கள்கிட்டலாம் கேட்டால் நேரடியாக மருந்து தான். மருந்து கேட்டால் அப்புறம் மருந்தத்தை வாங்கி கொடுக்கணும். விருந்துக்கு வந்தால் விருந்தோட தானே மதன் இருக்கணும். ஆமாம். என்னம்மா இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? வாச கருவேப்பிலகே ஏ மாம பெத்த மல்லிகையே ஊத குளிர் காத்து வந்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலகே ஏ மாம பெத்த மல்லிகையே ஊத குளிர் காத்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. அப்படியே இருக்கட்டும். என் தோழி பிள்ளைய பார்த்து என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்கறது முன்னாடி ஒரே ஒரு தடவை எப்படி சொல்லிட்டு போலாம்? இப்ப சொல்லுவா செமீன். அதுவா? ஆமா. மாலையில்